ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்பைடர்மேன் 4 வந்து ரீசெண்டாக நான் நிறைய வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோலாம் வந்து படம் ரிலீஸ் எடுப்பாங்க இல்லை எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருப்பேன். பட் கடைசியாக வந்து சாம் டைம் ஒரு இன்டர்வியூவில் வந்து ஸ்பைடர்மேன் 4 வந்து எடுக்க போட அடுத்த டூபி மார்க்கியை வச்சு எடுக்கலான்னு இருக்கேன். இந்த படம் வந்து ஸ்கிரிப்ட் ஒர்க்குன்னா இறங்கியிருக்கேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஆனால் இந்த படம் வந்து அடுத்தடுத்து ப்ராஜெக்ட் வந்து டூபி மார்க் இருக்குது. ஏன்னா இந்த பழைய கான்செப்டாக இருக்குமா இந்த பிளாட்டு 2011 இந்த படத்தோட பிளாட்டை வந்து ஸ்டோரி போர்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்டோரி போர்டுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்கமிங்கில் வரக்கூடிய டூபி மார்க்கியோட படம் வந்து ஜூம்ஸ்டேவும் ஸ்கிட் பட்ஸும் அது கூட ஸ்பைடர்மேன் 4 கூட ஏன்னா டூம்ஸ்டேல வந்து நிறைய ப்ளாட்டை வந்து டூபி மார்க் யூனிவர்ஸ் அழிகிற மாதிரி காமிக்கிறாங்க. பட் இங்கே வந்து ஸ்பைடர்மேன் 4 எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. ஒன்றுமே புரியல. படம் வந்தாலும் தெரியும் என்னென்ன ரிசல்ட்டுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய்க்கலாம். ஸ்பைடர்மேன் 4ஓட ஸ்டோரி போடுது, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போய்க்கலாம். அந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோரி போர்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேங்க்கில் இருக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. இந்த பேங்க்கில் வந்து நம்ம ஸ்பைடர்மேன் வந்து எல்லாருக்கும் அலோ சொல்கிற மாதிரி இருக்குது. அலோ சொல்லிவிட்டு மிஸ்ட்ரியோவை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. அவரை பார்த்து ஊரே சிரிக்கிற மாதிரி தான் அந்த ஸ்டோரியில் இன்னும் வந்து டிசைனும் இருக்குது. அவர் வந்து ஸ்பைடர்மேன் வந்து இந்த படத்தோட ஓப்பனிங் சீனே இதாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்பைடர்மேன் வந்து மிஸ்ட்ரியோவை ஈஸியாகவே ஒரு சின்ன சின்ன வில்லை மாதிரி தான் ஈஸியாகவே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டார். கடைசியாக வந்து அவர் வந்து தெரியாதனமா அவரோட முகமுடியை அவுக்கும் போது ஸ்பைடர்மேன் 1, 2, 3ல் வந்து ஒரு டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் ஸ்பைடர்மேன் 3 படத்துலேயே ஒரு கேரக்டரில் வந்திருப்பார். எதுக்கு அவர் அப்படி வந்தாருன்னு கன்ஃபார்மாக சொல்லப்படல. எனக்கு தெரிஞ்சு ஸ்பைடர்மேனை கண்காணிக்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கணும்னு ஒரு ஸ்டோரி லைனில் சொல்லணும். அதாவது ஸ்பைடர்மேன் என்னென்ன பண்ணுறாரு, அவரோட வாட்ச் பண்ணதெல்லாம் இந்த மிஸ்டீரியோ கேரக்டரோட வேலைன்னு மாதிரி தான். இந்த கேரக்டர் வந்து கடைசியாக சின்ன சின்ன அசால்ட்டாக ஸ்பைடர்மேன் 4ல் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஷாட்டே அரெஸ்ட் பண்ணிடுறாரு. பட் இவர் வந்து இந்த ஸ்பைடர்மேன் 4ஓட வில்லன் கிடையாது. முக்கியமான வில்லன் இந்த படத்தில் வந்து வலிச்சிடலாம். இந்த படத்தில் வந்து சின்ன வில்லன் தான் இருக்குது. ஆனால் சாம் ரைமி அப்பயே சொல்லியிருந்தது ஸ்பைடர்மேன் 4 வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆச்சு. ஸ்பைடர்மேன் 5ல் வந்து மிஸ்டீரியோவும் மிகப்பெரிய லிசரும் வில்லன் சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைடர்மேன் 5ல் தான் இவர் வந்து வில்லனாக வருவார். அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகலை, இப்போ ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்த சீன் என்னென்னா, அவரை வந்து ஜெயிலில் தூக்கி போட்டோன்னே ஸ்பைடர்மேன் வந்து அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தனியாக ரெண்ட் எடுத்து தங்கிட்டு இருக்கு. அந்த வீட்டுக்கு போகிறாரு. வீட்டில் வந்து அவர் வந்து ஒரு இதை பார்த்துட்ருக்காரு. இந்த வீடை வந்து இடிக்கப்படும் கொண்டதுனால கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வந்துருக்கு. அந்த வீட்டில் இருந்த வாடகை ஓனரோட பொண்ணு வந்து ஸ்பைடர்மேன் 1, 2, 3ல் வந்த பொண்ணு ஸ்பைடர்மேன் 4லேயே வருது. இந்த வீடு நீங்கள் காலி பண்ண போகணும், ஏன்னா இந்த வீடு வந்து கொஞ்ச நாள் கன்ஸ்ட்ரக்ஷனால் இடிக்கப்படும்னு போட்டிருக்காங்க, நோட்டீஸ் சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். அதனால் நாங்கள் வந்து வீடை காலி பண்ணணும், நீங்களும் வேறு ஏதாவது வீடு பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்த வந்து சீனில் வந்து அவர் வந்து சோகமாக இந்த இடத்த விட்டு போகிற மாதிரி தான் சீன் இருக்குது. இல்லை அவங்க அப்பா வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்குன்னு கேட்டு அடுத்த சீன் மூவ் ஆகுது. இந்த சீனில் வந்து அவர் வந்து காலி பண்ணிவிட்டு வீட்டை விட்டு போகிற மாதிரி ஒரு சீன் வருது. அவரோட பீட்டர் பார்க்கர் வாழ்க்கை வந்து ஒரு என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்குது. அவர் ஸ்பைடர்மேனாக வந்து நிறைய திருடர்களில் பிடிக்கிறாரு, சின்ன சின்ன வில்லன் கிரைமல்ஸ் எல்லாம் பிடிக்கிறாரு. அப்புறமானா ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு கிரைம் நடக்குது, சண்டை நடக்குதுன்னு நியூஸில் கேட்டு அந்த இடத்துக்கு போய் பார்க்கும் போதுலாம் அவருக்கு வந்து தெரிய வருது, அவர் ஒரு வல்ச்சரை மீட் பண்ணுறாங்களாம். அந்த இடத்துல வல்ச்சரை மீட் பண்ணும்போது போலீஸ் என்ன போட்டு அடித்து நொறுக்கி தள்ளுறாரு வல்ச்சர். ஏன்னா அவரோட வந்து அந்த விங்ஸ் வந்து ஸ்டீலால் மேக் பண்ணது வந்து இந்த ஹோம் கம்மிங்கில் இதே காஸ்டியூம்லாம் யூஸ் பண்ணதுன்னு சொன்னாங்க. ஒரு வழியாக ஸ்பைடர்மேனும் வல்ச்சரும் நேரடி பார்த்துக்கிட்டாங்க. இந்த ஃபைட்டில் வந்து ஸ்பைடர்மேன் 1லேயே வந்து காப்ளினை அழிச்சிருப்பார். ஆனால் ஸ்பைடர்மேன் 5ல் வந்து காப்ளின் வந்து மிகப்பெரிய வில்லனாக இருக்கிறது அந்த சிலையில் காமிப்பாங்க, ஃபோர்ட் ஷேடோ. இந்த சிலையை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஸ்பைடர்மேனுக்கு வல்ச்சருக்கு மிகப்பெரிய ஃபைட். ஆனால்
வல்ச்சர் வந்து ஒரு மாதிரி காப்ளின் மாதிரி ஸ்பைடர்மேன் 1ல் வர மாதிரி ஒரு காப்ளின் மாதிரி ஒரு வில்லன், ஒரு வைரஸ், அதாவது ஒரு பாய்ஸ்னஸ்னால ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அவரை வந்து ஸ்பைடர்மேனால் தடுக்க முடியல. அவர் வந்து ஈஸியாகவே ஸ்பைடர்மேனை டிஃபீட் பண்ணி அவரை குத்தி எடுத்த அந்த ஆட்லாம் நாங்கள் ஆட் பண்ணல, ஏன்னா குழந்தைங்க பார்க்குறதால. அந்த சீனில் வந்து அவரோட பவர் வந்து மிகப்பெரிய ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. கடைசியாக வந்து அவர் வந்து எட்டி விட்டு அவர் போய் விழுந்துடுறாரு. வல்ச்சர் அதில் அடிபட்டது. ஸ்பைடர்மேன் வந்து இந்த ஜஸ்ட் மிஸ்டேக்காக தப்பிக்கிற மாதிரி தான் சீக்வன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு. அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட்டுன்னா அதை பற்றி தான் போடல. இது வரைக்கும் ஸ்டோரி போர்டு வந்து பேசிக்காக அந்த 3 மாதத்துக்கு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் ஸ்பைடர்மேன் 4 வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா எத்தனை பேர் இந்த படத்துக்கு போவீங்கன்னு மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டப்பட்டு அடுத்து நான் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கேன். இந்த ஏற்றி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் மீ.